அபு மூசா அஷ்ஷரி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரீஸ் கிணற்றின் மீது அதன் சுற்றுச்சுவற்றுக்குள் நடுவே தம் கால்கள் இரண்டையும் திறந்து கிணற்றுக்குள் தொங்கவிட்டபடி அமர்ந்திருந்தாங்க. நான் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு திரும்பி சென்று வாசல் அருகே அமர்ந்து கொண்டேன். இன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயில் காவலனாக இருப்பேன் என்று நான் சொன்னேன். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கு வந்து கதவை தள்ளினார்கள். நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதற்கு அவர்கள் நான் தான் அபூபக்கர் என்று பதிலளித்தார்கள். உடனே நான் சற்று பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாவின் தூதரே, இதோ அபூபக்கர் அவர்கள் உள்ளே வர தங்களிடம் அனுமதி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு அனுமதி கொடுங்க, மேலும் அவர் சொர்க்கவாசி என்று நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அபூபக்கர் அவர்களை நோக்கி சென்று அவர்களிடம் உள்ளே வாருங்கள் என்று அனுமதி அளித்தேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சொர்க்கவாசி என்று நற்செய்தி அறிவிக்கிறார்கள் என்றும் சொன்னேன். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்த காலத்திலேயே சொர்க்கவாசி என்ற நற்செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயால் சொல்ல கேட்டார்கள்.